ஸோ ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு நிஞ்சா ட்ரைனிங் தான் பண்ண போகிறோம். இங்கே இவர் தான் நம்மளோட மாஸ்டர். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி உட்காந்துருக்காருன்ட்டு. வெல்கம் டு நிஞ்சா ட்ரைனிங், கோ டு டோரா. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா நிஞ்சா ட்ரைனிங் பண்ணி நிஞ்சா பார்க்க போகிறோம். என்னது இது? டெய்லி என்ன இவன் தள்ளி விட பார்க்குறான்டா. ஓகே, நாம் போவோம். நாமெல்லாம் யார் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும்ல. இந்த ஆபியெல்லாம் சின்னது, டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாங்க. பார்க்குறோமா, பின்னாடி ஒருத்தங்க தள்ளி விட்றக்குன்னு ஒருத்தங்க வந்துட்டுருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டாங்க. நம்மளுக்கு மட்டும் இந்த ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நாம தான் நிஞ்சாவா சேனல்லையோ? நம்ம தான் ஆல்ரெடி நிஞ்சா. இதெல்லாம் ஓகே. குச்சியை போட்டு நடக்கிற வைக்கிறாங்க. இங்கேருந்து கீழே வந்தால் என்ன ஆகுது? அது லாவா பொசுங்கி போயிடும், பொசுங்கி. அப்புறம் நம்ம சிக்கன் 65 ஆக்கி சாப்பிடுவாங்க குரு மாஸ்டர். இங்கே பாருங்க, இன்னும் சளியான்னு நொறுங்கிட்டு இருக்கான். இப்போ நானும் சளியான்னு நொறுங்கிட்டேனே. இதுக்கு தான் அடுத்தவனை பார்த்துட்டு வரவே கூடாதுங்கிறது. எந்திரிச்சு போடா குரு மாஸ்டர். நிஞ்சா மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் பேலன்ஸ் கற்றுக்க சொல்கிறாராப்பா. இங்கே பாருங்க, கீழே வந்து எல்லாரும் சளியான்னு நொறுங்கிட்டாங்க. ஆனால் பொசுங்காமல் திரும்பி வந்தோமே, அது வரைக்கும் ஓகே தான். கீழே வந்து எல்லாரும் சளியாக நொறுங்கிட்டு இருக்காங்க. நாம் போவோம். மாஸ்டர் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துருக்காரு. நம்மளை மட்டும் போக சொல்லி தொல்லை பண்ணுறாரு. இங்கே தானே போன டைம் கீழே விழுந்தா, கொஞ்சம் பார்த்தே போவோம். இல்லை, அவனை பார்த்துட்டு விழுந்துட்டேங்க. இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். வசதா அப்பாடா, அப்படி இந்த செக் பாயிண்ட்டை முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் ஈஸியாக இருக்கும். என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? அம்பு ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க போலையே. ஏன்டா நிஞ்சாக்கு அம்பு ட்ரைனிங் ஒரு வேளை தேவைப்படுமோ இருக்குமோ? இதெல்லாம் ஷாப்பை சால்ட்டு எப்படி தாண்டி வந்து பார்த்தீங்களா? என்னடா அது சுருக்கினா தெரியல. பார்த்தா கிழிச்சிருமோன்னு நினச்சேன். பார்த்தா இதில் தான் தாவி போகணும் போல. ஆனால் கீழே இது ஒத்துக்கவே மாட்டேன். ஜம்ப்பு மட்டும் ஒர்க் ஆகாததுனால எல்லாம் என்னை அவுட் ஆக்குறாங்க. இங்கே தான் இருக்கோம். ஆமாம், செக் பாயிண்ட்டை பிடிச்சதுனால இங்கே வந்துட்டோங்க. இல்லைன்னா நம்மளை கொண்டு போய் அங்கே விட்டுருப்பாங்க. எங்கே ஆரம்பித்தோம் அங்கே விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் கடைசி சுரிக்கின். இப்போ வாங்க போயிடலாம். என்னடா கதவை திறங்கடா. வந்துச்சுடா, திறந்துட்டாங்க. செக் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சிருப்பாங்க. இல்லைன்னா அங்கே திரும்பி அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. டியூ எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு போடு. ஈட்டுனா ஒரு வேளை கீழே லாவாக தான் இருக்குமோ? ஏங்க லாவா கட்டன்னு நினைக்கிறேங்க. நாங்கள்லாம் அப்போவே அப்படி ப்ரோ. இது என்னடா புகை வருது? புகையில் போகலாமே இல்லையான்னு தெரியலையே. போவோம். ஓ, கண்ணு தெரியலாமல் வைக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்களோ? சரி வாங்க போவோம். இங்கே இப்படியா? இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, பிடிச்சிப்போம். ஃபோக்கஸ் ஜம்பிங் ஃபெயிலரா? ஓ, ஜம்ப் பண்ணி போகணுமா? நாங்கள்லாம் ப்ரோ பிளேயர் தெரியுங்களா? ஒரு வேளை தெரியாதோ? தெரியும்ல, நாங்களாம் ப்ரோ பிளேயர். எப்படி வந்தோம்ல. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சரி நாம் இப்படியே போவோம். என்ன பண்ணுது? என்ன கல்லாட்டம் இருக்குது? அப்பாடி, நல்ல வேலைங்க, நம்மளை நசுக்கி எடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, தப்பிச்சிட்டோம். இப்படியே ஓரமாக போயிடுவோம். ஓகே, நீ செக் பாயிண்ட்டு பிடிச்சிடுவோம். அப்படி ஸ்பீடாக வரும்ல. என்னடா அது கீழே முள்ளாக இருக்குன்னு பார்த்தா அவனோட பள்ளியும் வச்சுட்டு முள்ளுன்னு வச்சுருக்கீங்களோ? ஓகே வாங்க போவோம். ஜம்ப் பண்ணி சீக்கிரமாக போயிடுவோம். இங்கேருந்து பண்ணிட்டு இருக்காது. வெல்கம் டு இன்யாங் பேட்டல் டு ட்ராகன் டெம்பிளா? என்னது இது? திரும்பி லாவா. இதை பார்க்கறதுக்கு லாவா மாதிரியா இருக்குது. எவனோ கிறுக்கி வச்ச போஸ்டர் மாதிரி இருக்குது. போஸ்டரில் பட்டா இப்படி அவன் நான் நினச்சி கூட பார்க்கலையே. கீழே விழுந்துட்டேன். எல்லாம் இந்த ஜம்ப் பட்டனாக கொஞ்சம் மிஸ்டேக்கு. ஓகே, டக்குன்னு போவோம். சாம இப்போ நான் ஜம்பே அமுக்கல. ஆனாலும் என்ன கீழே அங்கே இருக்குது, அங்கே போனால் அவுட் ஆகுமா என்னன்னு தெரில. இருந்தாலும் போகாமல் இருக்கிறதே நல்லது. ஆனால் அப்படியே ஜம்ப் பட்டு அமுக்காமல் பண்ண மாட்டிங்களா? இதுதாங்க ட்ரூ ப்ரோ பிளேயர் தெரியும்ல. டக்குன்னு போவோம். எப்படி டக்குன்னு போவோம்.
போய் டொக்கு டொக்குன்னு அடி வாங்குவோம். நாங்கள்லாம் புளிங்கோ கேங்ஸ். புளிங்கோன்னு என்னன்னு தெரியலையே. சரி ஏதோ ஒன்று சும்மா சொல்லுவோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க எல்லாம் கீழே வந்துருப்போம். என்ன ட்ராகன் டெம்பிள் நாங்கள். உள்ளே போவோம். என்னது இது? இந்த சைடு போகணுமா? இருங்க, என்ன சொன்னாலும் படிக்கவே இல்லை. டேக் த கோல்டு. ஐயா, கோல்டு ஆட்டையை போட்டுருவோம். கோல்டு காட்டியே ஆஹா, ஆசை கட்டி மோசம் பண்ணிட்டாங்க. நான் நினைக்கவே இல்லைடா. இது என்னோட திரும்ப இங்கே கொண்டு வந்து விட்டீங்க. அங்கே செக் பாயிண்ட் பிடிக்கலையா? நான் இருந்துச்சானே தெரியலையே. இப்போ திரும்பியும் முதல்ல இருந்தா. ஐயோ, அவுட் ஆகினாலே ரீஸ்பான் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ரீஸ்பான் ஆகுறதுக்கு கொஞ்சம் 5 to 6 செகண்ட்ஸ் எடுத்துக்குங்க. இது ரியல்லாம் ரீஸ்பான் ஆகணும்னா வாய்ப்பே இல்லை. இவனுங்க வேறடா. அங்கே போய் ஒழுங்காக செக் பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம்லப்பா. அந்த ஃபஸ்ட்டு அந்த நம்ம மாஸ்டரை சொல்லுங்க, போய் கோல்டு எடுத்துக்கோன்னாரு. சரி, ஆஹா கேமு முடிச்சிட்டோம் போல இருக்குதே, அதனால நம்ம ப்ரைஸான நிஞ்சா ஐட்டம் போல இருக்கே, கோல்டு கொடுக்குறாங்க வச்சுக்கலான்னு போய் ஆட்டையை போட்டா இவர் நம்மளை கொண்டு போய் எங்கேயோ பறக்க விட்டாருங்க. சீக்கிரம் போ. ஆனால் இதை பார்த்து நம்ம கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்களே, நம்மளுக்கு முன்னாடி போயிருப்பாங்களோ தெரியல. நாம் போவோம். ஒரு நாள் பின்னாடி இருப்பாங்களா முன்னாடி இருப்பாங்களா? வாங்க போவோம். மாஸ்டர் இல்லை, உங்களால் தான் மாஸ்டர். நான் அங்கே போயிட்டேங்க மாஸ்டர். இங்கே மாஸ்டர் இப்படியே நான் போயிடுறேங்க மாஸ்டர். உங்களை நான் நம்ப டே பறக்க விட்டு அங்கேயே விட்றாதீங்க. அப்பா ஐயோ, என்னடா என்ன காலங்கள் எல்லாம் தோத்தையை போய் படுத்துட்டு இருக்கிறா. டே எந்திரா பாடி எந்திரிச்சுனாண்டா. செக் பாயிண்ட்டை ஃபஸ்ட் பிடிங்கடா. திரும்பி எல்லாம் என்னால் அங்கே வந்து வர முடியாது. இது என்னது? எலும்பு கூடு. சாரி, ஸ்கல். எலும்பு கூட்டோட மண்டேன். ஸ்கல் மேலாம் தாவி போக வேண்டியதாக இருக்குது. யார் இங்கே வந்து செத்துருப்பாங்கன்னு தெரில. நாமளும் இதே மாதிரி ஆகிறக்குள்ள இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவோம். எஸ்கேப் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்போ தான் தள்ளுற செக் பாயிண்ட் பிடிக்கணும்டா. அப்போ தான் நம்ம நிஞ்சா ஆக முடியும். நிஞ்சா ஹாய் நருட்டோ மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நான் ஜம்ப்பு கூட பண்ண தெரியாதடா. இங்கே பாடுறா அண்ணா பாடுறா. என்னடா அது? என்னடா என்ன பாய்? டேய் சும்மா சொன்ன தம்பி, என்னை மன்னிச்சிக்கோ. இப்போ பாரு தும்பா. டேய் என்னடா ஜம்பே பண்ண முடியல. அங்கே வருங்க, அவனும் செத்துட்டே இருக்காங்க. நாங்கள் சிட்டு விளையாடுவோம் 2 பேரும். அதே மாதிரி செத்துட்டே இருக்கோம். ஏன்டா ஜம்பே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டேஜ் வச்சுருக்கீங்களா? இங்கே நான் எப்படிடா ஜம்ப்பு பண்ணுறது? அப்போ பண்ணிட்டேன். இப்போ தாண்டா ஒரு ஜம்ப்பு பண்ணேன். நான் சந்தோஷப்பட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. நல்ல வேறு செக் பாயிண்ட் வச்சுருந்தா அங்கேருந்து திரும்பி வர வேண்டியதாக இருக்கும். எங்கேருந்து இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் சொல்கிறது ரொம்ப சொன்னால் நல்லாயிருக்கும். சரி வாங்க. அங்கே பாருங்கள், அவன் பாருங்கள் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கான். அவனும் செத்துட்டான். ஜம்ப் பண்ணுறது ஏன் இவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்காங்கன்னு தெரியவே மாட்டேது. சோபா சல்லியாக நொறுங்கி மண்டை மட்டும் போயிட்டுருக்குது. ஆனால் என் காலெல்லாம் இப்படி இருக்குது. பேசாமண்ணா அவன் ஒன்றும் இல்லை, விடுங்க. ஐயா பாடி மாதிரி பின்னாடி போயிட்டு வந்து ஒரு ஜம்ப்பு. இப்போ தாங்க ஃபஸ்ட்டு டைமாக 2ஆவதுக்கு வரேன். இவ்வளோ தூரமாக வச்சா நான் எங்கேருந்து போய் ஜெயிக்க முடியும்? இந்த லெவல் தாண்டினா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்போ தான் என்ன நிஞ்சா கடமையை முடிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு 2 அங்கே பாருங்க, நம்மளை விட ப்ரொஃபைலாக இருக்கணும் போய். எங்கே பாடுறா அப்படி ஏதோ ஒன்றுங்க. ஜஸ்ட் மிஸ்லாம் வந்தேங்க. இல்லைன்னா திரும்பிலாம் என்னால் அங்கேருந்து வர முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன். சொதப்பிடாதீங்கடா. சொதப்பிட்டாங்களே. கடைசியில் 10th ட்ரையா இந்த லாஸ்ட் பிளாக்லேருந்து இந்த செக் பாயிண்ட் பிடிச்ச. செக் பாயிண்ட் நல்லா புடிடா தம்பி. இந்த அக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தான் வந்துட்டுருந்தாங்க. எப்படியோ தாண்டிட்டேன். இது ஈஸி தான் நினைக்கிறேன். அக்கா தள்ளி விட்டு போயிடுங்க.
அங்கேயே நான் 2-3 டைமு கடைசிக்கு வந்துட்டேன், தள்ளிவிட்டேன். என்னது இது, எழுதிக்கிற இது டாய் பாக்ஸ், டாய்ஸா? இன்னும் உள்ள டாய்ஸே இல்லை, இன்னும் எங்கேயோ கொண்டு போய் விட்டாங்க. செக் பண்ணி. ஸோ யூ ஹவ் என்டர் த மைண்ட் ஆஃப், அதாவது நம்மளோட சைல்டு நம்ம மூளையில் சின்ன வயசுலாம் இருப்போங்கள, அப்போ நம்மளுக்கு சின்ன வயசு பையனாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம்ல. நம்ம சின்ன வயசில் இருக்கிற அந்த நினைவுக்கு வந்துட்டோமா? இங்கே பாருங்கள், இங்கே 2 பேர் போயிட்டுருக்காங்க. நாமளும் சீக்கிரமாக இந்த பிளாக் மேல் தாண்டி போயிடலாம். இது என்னன்னு தெரியுதா? இதை வச்சு தானே வீடு என்னென்னமோ சின்ன வயசில் பேசிட்டே கோட்டை விட்டானாட்டிருக்குது. இவனுங்க வேறு ரீஸ்பாண்ட் பண்ணுறக்கே 2 வருஷம் பண்ணுறாங்க. மாஸ்டர் எல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்க மாஸ்டர், நிஞ்சாவலான்னு ஆசையில் வந்தால் நீங்கள் ஷூரிக்கேன் தூக்கி வீசி கற்றுத்தரலான்னு, இல்லைன்னா ரஸ்ஸிங் தான் கற்றுத்தருவீங்கன்னு பார்த்தா இப்படி சின்ன பசங்க இருக்கும் மேலெலாம் நடக்க வைக்கிறீங்களே. இது கீழே கார்பெட்டு, அதில் லாபாவாக இருந்தால் கூட சொல்லலாம். கார்பெட்டில் டச் ஆனால் இவங்களுக்கு என்னடா போடா செக் பாயிண்ட்டு. செக் பாயிண்ட்டை பார்த்தா தான்டா மனசெல்லாம் ஒரே குளுன்னு இருக்கு. ஐயா அது என்னன்னு தெரியலையே, எதுக்கு உஷாராகவும் இருப்போம். இப்படி தாண்டி போயிடுவோம், தொட்டா ஏதாச்சும் ஆகுமோ, நம்மளுக்கு என்ன வம்பு, நாம் இப்படி சைடாக போயிடுவோம். டக்குனு குதி. பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. போடு குதிய, ஜம்ப்பு. இன்னும் நம்மளுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் வந்துட்டு இருந்தாங்களே, நான் ஆளையவே காணும். ஒரு வேளை அவுட் ஆகி பின்னாடி வராங்களா? ஆமாங்க, 2 பேர் அவுட் ஆகி பின்னாடி வராங்க. அப்போ நாமளும் முன்னிலையில இருக்கோம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ வந்திருக்கும், அது பார்க்கலின்னா மறக்காம அதையும் போய் பார்த்துருங்க. இப்போ நான் எங்கேருந்து வருவேன்? இங்கிருந்து ஆட்டேன். எங்கள் அப்பா ஒருக்கா அவுட் ஆனதுக்கு எங்கேருந்து வர சொல்கிறாங்க? டேய் காலே படிலடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பாருங்க எனக்கு முன்னாடி போகிறான். நான் நினச்சேன் அவனுங்க தான் நம்மளுக்கு பின்னாடி வராங்க, முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நினச்சேன். திரும்பி முன்னாடியே போகிறாங்களே. நம்ம அப்படி போன டைம் அவுட் ஆகிட்டேன், எப்படின்னே தெரில. ஸோ இந்த டைம் எப்படியே வந்துட்டேன். ஓகேங்க, நம்மளுக்கு 2 பேர் முன்னாடி போயிட்டாங்க. அது நினச்சா அதான் ஒரே வருத்தமாக இருக்குது, என்னன்னு சொல்கிறேன். ஓகே, அப்படியே முன்னேறி போவோம். ஓகேங்க, அங்கே பாருங்கள், முன்னால் முடியும் நண்பா, முன்னாடி போடா. ஆனால் இவன் மூஞ்சி பாருங்க, என்ன அவுட் ஆகி என்ன அடிப்பட்டாலும் சிரிச்ச முகமாகவே இருக்கான். இங்கே தானே அவுட் ஆனோம், இங்கே விட்டுருவே கூடாது இந்த டைமு. அடுத்த ஜம்ப்க்கு பண்ணு. ஓகேங்க டே, அடுத்த செக் பாயிண்ட் எங்கடா இருக்குது? எங்கே இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். உன்னை அவுட் ஆச்சா அங்கேருந்து போடணும். ஸோ இப்போ திரும்பி இங்கேருந்து வர வைக்கிறானுங்கடா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசாமல் ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன். ஆனால் இந்த செக் பாயிண்ட்டை வைக்காம இவனுங்க பண்ணுறது அழுப்புற தாங்க முடியல பாய். ஓகேங்க, இங்கே வந்துட்டோம், நாங்கள் ஜம்ப் பண்ணிடுவோம். ஸோ இங்கே தானே போன டைம் அவுட் ஆனேன் மாஸ்டர். அப்படியே அங்கே திரும்பி ஏறிட்டேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம அங்கே போனோம். இதை பார்த்தா ஸ்னேக் பப்பு மாதிரியே இருக்குது. டே அங்கேயாவது செக் பண்ணிட்டு வைங்களா. செக் பாயிண்ட் இல்லாமல் இப்போ மட்டும் அவுட் ஆனேன், அங்கே இருந்து வரணுங்க தம்பி. அங்கே போடுற செக் பாயிண்ட்டு இப்போ தான் என்ன இப்படி தலைகீழ விழுகிறா பாய். நானும் நிஞ்சா தான், என்ன ஒரு வேளை இது மேலே தாண்டுற மாதிரி இருக்குமோ. அவன் இது மாதிரி பார்த்து நாமளும். டேய் படவே இல்லைடா, படாமே சளியாக நொறுக்கிட்டீங்களேடா பாரு. சளியாக நொறுங்கிட்டேங்க. ஒரு இப்படி போடாமோ ஊதி. டேய் படாமையே பண்ணுறாங்களே, நம்ம நிஞ்சா ஆகலான்னு பார்த்தா ஊட மாட்டாங்க நண்பா. பாருங்க டேய் என்னை பைத்தியமாக்குறாங்க, எனக்கு கடுப்பாகுது. நான்
நான் இப்போ என்ன பாவம் பண்ணணும்? இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரில. அப்பா ப்ளீஸ் 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 நண்பர்களே, வாங்க நண்பர்களே. அப்பாவோட கண்ணுக்கு செக் பாயிண்ட் தெரிகிறது. அதுக்கு முன்னாடி இதில் நான் ஒழுங்காக போயாகணும். அப்படி இது வேறு இதில் ஒன்று கொடுத்துட்டாங்க. இங்கே இருந்தாங்க ஜம்ப் பண்ணுங்கயா. பண்ணிட்டேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம். என்ன கலராக வருதுன்னு, அது ஒயரு, சாதாரண ஒயரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்தா கரண்ட் ஷாக் கொடுத்து வச்சுருப்பாங்க போல். அதனால தான் இப்படி வருது. சரி வாங்க போவோம். ஆனால் இதெல்லாம் ஈஸியாக தாண்டவது. இது சும்மா இருக்குன்னு நினச்சேன். அது இது செக் பாயிண்ட், சாரி செஸ்ஸு. என்னடா அவுட் ஆகிட்டேன். என்னது? ஓ, அது மேலே போகணுமா? இது தெரியாமல் நான் அது வேறு அதுக்கு மேலே போனேன். டேய் தள்ளி விட்றாதீங்களா. நீங்கள் போங்கடா, நான் பின்னாடியே வரேன். நம்ம பொறுமையாகவே போவோம். முன்னாடி போய் அவுட் ஆக வேணாம். இதெல்லாம் சிப்பாய் காயின்ஸ் தானே. எனக்கு பார்த்தீங்கன்னா செஸ் விளையாட தெரியும். ஆனால் செஸ்ஸில் இப்போ அவுட் ஆகிட்டேன். சொல்லியே நொறுங்கி கிடக்குறேனே. பாருங்க, இவன் தாங்க நம்ம கூட நாம் எவ்வளோ அவுட் ஆகணுமோ அவ்வளோ அவுட் ஆகுறாங்க. இதில் வேறு ஒவ்வொருத்தரை தள்ளி வேற விட முடியுது. அங்கே பாருங்க, 2 பேர் ஒட்டுக்க தள்ளி அவன் தள்ளி கீழே விடும்போது நீ என்ன தள்ளுறியா, நானும் உன்னை தள்ளுவேன் அப்படின்னு தள்ளி விட்டு மாற்றி செத்துட்டானுங்க. பின்னாடி வரானுங்களா வந்து அவுட் ஆகிட்டான். ஐயோ, நானும் அவுட் ஆகிட்டேன். தெரியாமல் எனக்கே தொட்டு மாட்டாது. சரி வாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜெல்லாம் கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இந்த கேம் விளையாண்டு பாருங்கள், கஷ்டமாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஆல்ரெடி விளையாண்டுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டமாகவே இல்லை. எப்படி சொல்கிறது, பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செஸ் காயின்ஸ் எல்லாம் நவுந்துட்டுருக்கோம். அது மேலே படாமல் போனாலே போதும். ஈஸியாக இருந்துச்சு. நிறைய ஸ்டேஜஸ் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் இந்த வீடியோ போடலான்னு வந்தால் அப்டேட்டில் என்னத்தையும் மாற்றி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த பால் எல்லாம் அப்போ இல்லவே இல்லை. என்னது, அதை பார்த்தா டென்னிஸாக இருக்குமோ. அவுட் ஆனால் இங்கே இருந்து வரணுங்க. செக் பாயிண்ட் பார்க்கவே இல்லைங்க. செக் பாயிண்ட் இருக்கிற ஆளை காணோம். இது மட்டும் நான் அவுட் ஆனேன்னா கஷ்டப்பட்டு விளையாண்டு எல்லாம் போயிடும். கண்ணை வச்சு சண்டை நடக்குதா. ஆனால் இந்த பொம்மைங்க மேலெல்லாம் தாண்டி போகணும். யப்பா, இப்போ நான் எங்கே போகணும்? இப்படி தானே. இவ்வளோ கஷ்டமாக ஆக்கியிருக்கீங்களேடா. அப்பா பாவமே, கன்னில் நிற்கலான்னு வச்சு. இப்போ எங்கேருந்து வருவேன்னு மட்டும் பாருங்களேன். செஸ் காயின்லேருந்து வருவேன். ஓ இல்லையே, இங்கே செக் பாயிண்ட் இருக்குதா. அப்போ அடி அப்படியே நின்றேன். அப்போல்லாம் இல்லை, நிற்காத போது தான் நான் நினச்சேன்டா. ஓகேங்க, அவன் யார் ஏங்க அவனும் நம்ம கூடயே வராங்க. பெருமையாக இருக்குங்க. நம்ம கூடயே அவுட் ஆகி வரான். சூப்பர். அவன் பேர் படிக்கணும். அடுத்த டைம் அவுட் ஆனால் பார்க்கலாம். என்னடா அவன் போயிட்டு என்னாட்டிருக்குது. எங்கே அவன் காணும். அந்த இடத்துல மிதக்கிறாங்க எவனோ ஒருத்தர். சரி வாங்க போவோம். இப்போ இங்கே இருக்கானா பேர் பார்த்தீங்கன்னா கேஎம்ஆர் ஆண்ட்ரபியா அவங்க அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். டே போடா நம்ம தள்ளி விடுறதுக்காக வெயிட் பண்ணுறானோ. ஓகே, அப்படியே சைடாக வந்துட்டேன். இந்த ஸ்டேஜ் பயங்கர ஆடு. ஸோ இதை முடிச்சுட்டு உங்களை திரும்பியும் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தாண்டிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் ஆங்கிள், இது மாதிரி டாப் ஆங்கிளில் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த லெவல் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி அதே லெவலு. ஆனால் செக் பாயிண்ட்டு தான் கண்ணுக்கே வைக்க மாட்டுறானுங்க. கடுப்பாக ஆகுதுங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி நான் பேசாமையே போகிறேன். இப்போ நான் எங்கேருந்து வருவேன்? யார் எங்கே இருந்து வருவேன்.
ஸோ எப்படி போகணுன்னா இப்படி டாப் ஆங்கிளில் வச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு போனேங்க. இப்போ இது ஈஸியாகிடுச்சு. அங்கே இது கொஞ்சம் கஷ்டம். டாப் ஆங்கிளில் வச்சாலும் இது கஷ்டம். அங்கேருந்து தாண்டி வந்துட்டேன். ஆனால் இன்னும் செக் பாயிண்ட்டை பிடிக்கல. இது ஏறி போனால் செக் பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் தான் பார்ப்போமே. செக் பாயிண்ட் மட்டும் இல்லை, இந்த கேமை வெறுத்துருவேன். ஸோ இனி எப்படி போகிறேன்னு தெரியலையே. கீழே இறங்குனா அவுட் ஆகிடுவேனானே தெரில. எவனாச்சும் சிக்கணும் பார்க்கலான்னு பார்க்குறேன். சைடில் போகணுமோ என்னன்னே தெரில. அங்கே தான் போகணும். மேலே செக் பாயிண்ட் இருக்குது. இதில் இறங்குனா அவுட் மட்டும் ஆயிடாதுடா தம்பி. ஒன்றும் ஆகாதா? இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இதாகிப்பேன். செக் பாயிண்ட் இருக்குது தானே. இப்போ நான் இதுக்குள்ள எப்படி போகணுன்னு தெரியலையே. மேலே போனால் அவுட்டோ இல்லையா? ஓகே, இன்னும் பயமாக இருக்குது. ஐயோ செக் பாயிண்ட்டு தம்பி தள்ளுறா. இப்போ தாங்க எனக்கு உயிரே வருது. மாஸ்டர் யாங் மாஸ்டர் பார்த்தீங்க, இதுதான் கடைசி சேலஞ்சா? டிஃபிகல்ட்டியாக இருக்கும் என்னன்னு தெரியல. டேய் என்னடா சோழி முடிச்சுக்கிட்டீங்க? நான் ஆளையவே காணேன். என்ன மாஸ்டர் கதவை தரங்க மாஸ்டர். மாஸ்டர் கரெக்டாக இங்கே பாருங்க. பேலன்ஸுங்க நடக்கிறக்கே இடம் இல்லை. இப்படி இருக்குங்க இந்த லெவலு. செம்ம ஆடாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க அவுட் ஆகிட்டே இருக்காங்க. ஆகும்னா பயமாக இருக்குதுங்க. இவங்க குதிக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக தான் போகணும். இல்லைன்னா சோழி முடிஞ்சு. டேய் வேறு பயம்படுத்துகிறாங்க. கீழே விழுகிற மாதிரியே ஆக்ஷன்லாம் பண்ணுறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக தான் போகிறேன். நீங்களும் விளையாடும் போது பொறுமையாக நிதானமாக போங்க. ஆனால் உண்மையை சொன்னால் செம்ம ஆடுங்க இந்த கேமு. முன்னே இருந்துச்சுங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஈஸியாக இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா வெறும் 9 நிமிஷத்தில் முடிச்சுட்டேன். ஆனால் இந்த டைம் தாங்க ஏதோ அப்டேட்டெல்லாம் விட்டு 2 வருஷம் ஆச்சுல. அதனால் ஏதோ அப்டேட்லாம் விட்டு கஷ்டமாக்கிட்டாங்க போல இந்த கேமை. வளைச்சு போக வைக்கிறாங்களே. ஐயோ தம்பி கீழே மட்டும் விழுந்துடாதடா. கோயிலே கட்டுறான்டா கீழே விழுகாம பண்ணினா. ஐயோ இவனை பாருங்களேன். கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் இவன் ரியாக்ஷன் பாருங்களேன். கீழே விழுகிற மாதிரியே பண்ணுறான். ஐயோ எங்க செம ஆடுங்க. ஆனால் அவுட் ஆகாம வந்துட்டு கஷ்டப்பட்டு. நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ நான் இதை தொடக்கூடாதா என்னன்னு தெரில. தொடாமையே போகிறேன். கேமை முடிச்சிட்டேன். ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணி நான் ஒரு நிஞ்சாவாக மாறிட்டேன் கைஸ். ஆனால் இந்த கேம் ரொம்ப கஷ்டமாச்சு. என்ன என் மூஞ்சி போட்டு வறுக்கிறாங்களா? டிடி என்னாச்சு? ஏதோ வேறு கேமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன கேமுன்னு தெரில. ஸோ ஆனால் இந்த கேமு இதோட பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு விட இப்போது நிஷாந்த் லவ் யூ ஆல். ஓகேங்களா, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட நான் 3/4 மணி நேரமாக ட்ரை பண்ணேன். உங்களுக்கு எடிட்டு போக மீறி பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ மறக்காமல் என்ஜாய் பண்ணி பாருங்கள். உங்களிருந்து விடை பெறுவது நிஷாந்த். லவ் யூ ஆல். பாய்.